ஓகே, இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணுறது மூலமாக டைம் அண்ட் ஒர்க்கில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? 3 டேர்ம்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ W = ET. சரியா? அப்படின்னா ஸோ இது வந்து டோட்டல் ஒர்க்கு. எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஒரு 5 பானை நான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பானையை செய்கிறது தான் என்னோட டோட்டல் ஒர்க்கு. அதில் இந்த ஈனா எஃபிஷியன்சின்னு அர்த்தம். சரியா? ஸோ எஃபிஷியன்சிங்கிறது அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாரோ அதுதான் எஃபிஷியன்சி. ஓகேவா? வெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் டபிள்யூனா டோட்டல் ஒர்க், ஈனா எஃபிஷியன்சி, டீனா டைம். ஓகேவா? இந்த ஃபார்முலா புரியுதா? இதுக்கு என்ன மீனிங்னா, ஒருத்தரோட டோட்டல் ஒர்க்கு வந்து அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் இன்ட்டு டைம் அண்ட் அது எத்தனை நாளைக்கு பார்ப்பாரு. ஸோ இப்போ நான் வந்து என்னோட அஞ்சு பானையை செய்கிறது தான் என்னோட டோட்டல் ஒர்க்குன்னா, என்னால் ஒரு நாளைக்கு 2 பானை செய்ய முடியும். சரியா? அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பானை செய்ய முடியும்னா, ஸோ எத்தனை நாளில் என்னால் 5 பானை செய்ய முடியும்னு பார்க்கும்போது இந்த அந்த சைடு கொண்டு போகும்போது டிவைட் ஆயிருமா? அப்போ 5/2. அப்போ ஆன்சர் உங்களுக்கு 2.5 வரும். சரியா? ஏங்கிறவர் ஒரு வேலையை ஒரே வேலை தான். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 பானையை நம்ம அடுக்க போகிறோம், அதுதான் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக நம்ம பண்ண போகிறதே அந்த 10 பானை தான். அதில் இந்த ஏங்கிறவரை ஒரு நாளைக்கு 12 பானை அடுக்கிறாரு. ஒரு நாளைக்கு இல்லை, மொத்தமாக 12 நாளில் அந்த பானை எல்லாத்தையுமே அவர் செஞ்சு முடிக்காரு. டிங்கிறவர் 10 நாளில் அந்த பானை எல்லாமே செஞ்சு முடிக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்கன்னா ஸோ அந்த 10 பானையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுதான் கொஸ்டின். சரியா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த 2 வேல்யூஸ்க்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. சரியா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஏங்கிறவர் 12 நாள், பிங்கிறவர் 10 நாள். இது 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த 2 நம்பராலேயே டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் நமக்கு வேணும். சரியா? ஸோ 12. ஸோ 12 10ஆல் அடி போகாது. ஸோ இது ஒரு 5ஆல் பெருக்கினீங்கன்னா 60. ஸோ 60 12ஆலையும் வகுப்படும், 10ஆலையும் வகுப்படும். அப்போ எல்சிஎம்மை நம்ம 16 எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் என்னோட எல்சிஎம். அண்ட் இதைத்தான் நீங்கள் டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? இந்த எல்சிஎம்ங்கிற கிடச்சிருக்கிற இந்த 60 தான் நீங்கள் டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் இதுதான். இப்போ இவங்களோட எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 12 நாளில் அவர் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருக்காருன்னா, ஸோ 60 வேலையை அவர் 12 நாளில் பண்ணி முடிச்சிருக்காரு. அப்போ அவர் ஒரு நாளில் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாருங்கிறது தான் நம்மளோட எஃபிஷியன்சி. சரியா? இப்போ எனக்கு எஃபிஷியன்சி வேணும். சரியா? ஸோ இந்த உள்ள ஏங்கவர் இந்த 60 பானையை 12 நாளில் செஞ்சு முடிக்காரு. அப்போது ஒரு நாளில் எத்தனை பானை செஞ்சுருப்பார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை 12ஆல் டிவைட் பண்ணுவீங்களா? அப்போ 60/12 டிவைட் பண்ணிங்கன்னா 60ல் 5 டைம் 12 இருக்குது. அப்போ ஏங்கிறவரோட எஃபிஷியன்சி 5. ஸோ அதுக்கப்புறம் பிங்கிறவரோட எஃபிஷியன்சி, ஸோ அதே தான், அது மொத்த வேலை 60. இவர் 10 நாளில் 60 பானை செய்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பானை செய்வார்? அப்போ அதே 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், 6 பானை செய்வார். அப்போது இவர் ஒரு நாளைக்கு 5 பானை செய்கிறாரு, இவர் ஒரு நாளைக்கு 6 பானை செய்கிறாரு. இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா ஒரு நாளைக்கு அவங்களால எவ்வளவு பண்ண முடியுங்கிறது தான் அவங்களோட எஃபிஷியன்சி. சரியா? அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு இதுதான் வேணும். சரியா? இவர் ஒரு நாளைக்கு 5 பானை செய்கிறாரு, இவர் ஒரு நாளைக்கு 6 பானை செய்கிறாருன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பானை செய்வாங்க? 11 பானை செய்வாங்களா? அப்போ இந்த 11 பானையை ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா ஸோ 60 பானை தானே டோட்டல் ஒர்க்கு. அப்போ 60 பானையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 60/11 போடுவீங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல இது எஃபிஷியன்சி, இது டோட்டல் ஒர்க்கு. சரியா? எனக்கு டைம் தான் வேணும். டைம் வேணும்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? ஸோ டைம் = ஸோ ஒர்க்கு பை எஃபிஷியன்சின்னு மாறும். கரெக்டாக? இதில் ஒர்க்கு வந்து டோட்டல் 60, எஃபிஷியன்சி 2 பேருக்கும் சேர்த்தா 2 பேரோட எஃபிஷியன்சி 11. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கிற அந்த கவுண்ட்டு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ இது 5 டைம்ஸ் இருக்குது, மிச்சம் 5. ஸோ 50ல் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ மிச்சம் 4, 40ல் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்படியே வச்சுக்கோங்க. சரியா? ரவுண்டாக 5.5 வச்சுக்கலாமா? அப்போது
ஒருத்தர் 12 நாளில் வேலை முடிக்காது, இன்னொருத்தர் 10 நாளில் வேலை முடிக்காதுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதை 5.4 நாளில் முடிச்சிருவாங்க. இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? இது டேஸ். ஸோ அகைன் சொல்கிறேன், இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் இந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, இன்னொருத்தர் இது வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது அப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு ஸோ அந்த டேஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு எஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த எஃபிஷியன்சி நமக்கு வேணும்னா அவங்க எத்தனை டேஸில் எழுதுவாங்கங்கிறத அங்கே வரிசையை போட்டுருங்க. சரியா? அண்ட் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட எல்சிஎம்மை கண்டுபிடிச்சி ரைட்டில் எழுதிக்கோங்க. ஸோ எல்சிஎம் போட்டதுக்கப்புறம் 12 நாளுக்கு 60 வேலையை அவங்க முடிச்சிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 12 வச்சு இந்த 60 டிவைட் பண்ணுங்கள், அதை இங்கே நேராக ஏக்கு நேராக போடுங்க. அப்புறம் 10 வச்சு 60 டிவைட் பண்ணுங்கள், அப்போ பிக்கு நேராக போடுங்க. இது ஏவோட எஃபிஷியன்சி, இது பியோட எஃபிஷியன்சி. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இவங்களோட எஃபிஷியன்சி 11. சரியா? ஸோ அப்போ 11, ஸோ அதாவது மீனிங் ஒரு 11 பானையை இவங்க செய்கிறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஸோ 60 பானையை செய்கிறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க 60/11 போட்டிருக்கேன். இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5.4ங்கிறது வரும். சரியா? ஏங்கிறவர் 24 டேஸ், பிங்கிறவர் 36 டே. ஒரே வேலையை பார்க்கறதுக்கு தான் 2 பேரும் இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் இந்த வேலையை முடிப்பாங்க? லாஜிக்கலாக யோசிச்சா வரப்போகிற டேஸ் இந்த 2 டேஸ்க்கு கம்மியாக கூட இருக்காது. சரியா? ஒரு ஆளே 24 நாளில் பார்த்துடுறாருன்னா 2 பேரும் சேர்ந்தா இன்னும் கம்மியான டேஸில் அதை முடிப்பாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணணும், இந்த 2 இதை எழுதி வச்சுக்கோங்க. 24 டேஸ், 36 டேஸ். ஏங்கிறவர் 24 டேஸ், பிங்கிறவர் 36 டேஸ். இந்த 2த்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ ஏதோ ஒரு நம்பரால் இது 2த்தையுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ 72ங்கிற நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 72 வருது. ஸோ 70 இந்த 24 இந்த 72ல் 3 டைம்ஸ் இருக்குது, 36 இந்த 72ல் 2 டைம்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இந்த 2 நம்பராலையும் இந்த 72 டிவைட் ஆகும். அப்போ இதுதான் அதோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட 2 நம்பரோட எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதைத்தான் நீங்கள் டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? அண்ட் இதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க்கு 72னா 24 நாளைக்கு, அதாவது இந்த இதை டோட்டல் ஒர்க்குன்னா இவ்வளோ வேலை அவங்க பண்ணணும்னு அர்த்தம். சரியா? அண்ட் 24ங்கிறது டேஸ். ஸோ 24 டேஸுக்கு 72 வேலை பண்ணியிருக்காங்க. அப்போ 1 டேக்கு எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் 24ஆல் இதை டிவைட் பண்ணணும். 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது நமக்கு 3 டைம்ஸ் வரும். அப்போ ஏங்கிறோட எஃபிஷியன்சி 3, பிங்கிறோட எஃபிஷியன்சியை 36ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 வரும். சரியா? ஸோ இவரோட எஃபிஷியன்சி 3, இவரோட எஃபிஷியன்சி 2. அப்போனா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை முடிப்பாங்க. சரியா? ஸோ அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு இவங்க பண்ணுற எஃபிஷியன்சி 5. அப்போ எனக்கு டைம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டைம் ஈக்குவல் டு என்ன? டைம் ஈக்குவல் டு ஸோ டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி. சரியா? டோட்டல் ஒர்க்கை தான் இங்கே 72வாக கன்சிடர் பண்ண சொன்னேன். சரியா? 72 பை அண்ட் எஃபிஷியன்சி 5. சரியா? ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 7ல் ஒரு 5 இருக்குது, மிச்சம் 2, 22ல் ஸோ 4 டைம்ஸ் இருக்குது, அண்டு மீதி 2. சரியா? ஸோ 0.2 ஓகே, மீதி 2. ஸோ 0.2 வச்சு 0 சேர்த்தா 20 வரும். அப்புறம் 20ல் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 14.4 டேஸ் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 14.4 டேஸில் அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஏங்கிறவர் 8 நாளில் வேலையை முடிக்காரு, பிங்கிறவர் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாருன்னு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரும் சேரும்போது அதை 5 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. சரியா? அப்போ பிங்கிறவர் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணியிருப்பார்? என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ 8ங்கிறது ஏவோட எஃபிஷியன்சி. அப்புறம் ஏ ப்ளஸ் பி இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு 5 நாளில் அதை முடிக்கிறாங்க. சரியா? ஸோ எஃபிஷியன்சி எல்சிஎம் எப்படி போடுவீங்க? 8 × 5. ஸோ ரெண்டுமே ஸோ 40 தான் வச்சாகணும், வேறு நம்பரால் எதுவும் டிவைட் ஆகாது. சரியா? ஸோ இப்போ 40 தான் நம்ம எல்சிஎம்மாக வைக்க முடியும். ஒருவேளை அது 2த்துக்கும் காமனாக எந்த ஒரு நம்பரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 நம்பரையும் பெருக்கிடுங்க, அதுதான் எல்சிஎம். 8 × 5 40. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இந்த எஃபிஷியன்சி பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் டோட்டல் ஒர்க்காக அசியூம் பண்ணிக்கணும். 40 பானையை அவங்க செய்ய வேண்டியிருக்கு. சரியா? ஸோ அப்போ இவர் 8 நாளில் 40 பானையை செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு
5 பானை செஞ்சுருப்பார். சரியா? ஸோ இவர் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு 40 பானை செஞ்சுருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 8 பானை செஞ்சுருப்பாங்க. சரியா? இதுதான் மீனிங். இப்போ என்ன கொஸ்டின்னா, கரெக்டு தானே? ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி 40. ஸோ அந்த 40ஆல் டிவைட் பண்ணும்போது ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு 5 பானை செய்கிறாரு, பிங்கிறவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 பானை செய்கிறாங்க. சரியா? இது ஏவோட எஃபிஷியன்சி, இது பியோட எஃபிஷியன்சி. ஸோ அப்போ இதையே ஃபைன் பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 பானை செய்கிறாங்க. அதில் ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 5 பானை செய்கிறாங்கன்னா பி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பானை செய்வாங்க? 3 பானை செய்வாங்க. சரியா? 2 பேரும் செஞ்சால் 8 பானை செய்கிறாங்க. ஏங்கிறவர் மட்டும் 5 பானை செய்யாருன்னா பிங்கிறவர் 3 பானை தான் செஞ்சுருப்பார். அப்போ பிங்கிறவர் 3 பானையை ஒரு நாளைக்கு செய்கிறாருன்னா 40 பானையை செய்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அப்போ ஃபார்முலாவில் போடுங்க, ஒர்க்கு பை எஃபிஷியன்சி. ஒர்க்கு வந்து மொத்த ஒர்க்கு 40 இருக்குது, அவரால் ஒரு நாளைக்கு 3 பானை தான் செய்ய முடியும். அப்போ நான் டிவைட் பண்ணும்போது 4ல் 1 டைம் இருக்குது, 10ல் 3 டைம் இருக்குது. ஸோ அப்படியே 3 போகும். சரியா? 13.3 டேஸில் இவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. சரியா? இதுதான் மீனிங். ஸோ ஒருத்தர் ஏங்கிறவர் 8 நாளே வேலையை முடிக்காரு, பிங்கிறவர் நம்ம தனியாக விட்டோம்னா அவர் 13 நாள் தான் அந்த வேலையை அவர் முடிப்பார். சரியா? A can do a work in 12 days, B can do a same work in 18 days. In how many days will they finish the work together? சரியா? ஏயும் பியும் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏ 12 நாள், பி 18 நாள். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் எவ்வளோ வருது? 2 நம்பராலையும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். 36 கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த 36 12ஆலையும் வகுப்படும், 18ஆலையும் வகுப்படும். சரியா? ஒருவேளை எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாட்டி அந்த 2 நம்பரையும் பெருக்கிடுங்க. சரியா? ஸோ 12 36ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. 18 36ல் 2 டைம்ஸ் இருக்குது. சரியா? அந்த எஃபிஷியன்சி எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் எஃபிஷியன்சி. சரியா? இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இது எல்லாமே எஃபிஷியன்சி. சரியா? ஸோ இப்போ எனக்கு ஏங்கிறவர் எத்தனை நாளில் வேலை பார்க்குறாருன்னு தெரியும், பிங்கிறவர் எத்தனை நாளில் வேலை பார்ப்பாருன்னு தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 5 எஃபிஷியன்சி இருக்கும். சரியா? அப்போனா ஸோ டோட்டல் ஒர்க்கு 5ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வரும். டோட்டல் ஒர்க்கு 36, அதை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 36ல் 7 டைம்ஸ் மிச்சம் 1, 10, அந்த 10ல் 2 டைம்ஸ் 5 இருக்குது. 7.2 டேஸில் இவங்க 2 பேரும் அந்த வேலையை பண்ணி முடிப்பாங்க. சரியா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். A can complete a work in 20 days. B is 25% more efficient than A. In how many days can A alone complete the work? சரியா? ஸோ ஏங்கிறவர் ஒரு வேலையை 20 நாளில் பண்ணி முடிக்கிறார். பிங்கிறவர் ஏவோட 25% மோர் எஃபிஷியன்ட். அப்படின்னா ஏவோட பி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுவார், அதுதான் அர்த்தம். சரியா? அப்போ பி வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறவர் 100% ஒர்க் பண்ணுறாருன்னா பிங்கிறவர் எவ்வளவு அதிகமாக ஒர்க் பண்ணுறாரு? 25% அதிகமாக ஒர்க் பண்ணுறாருன்னா அப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணிப்பார்? 125% ஒர்க் பண்ணியிருப்பாரா? புரிஞ்சா? இப்போ இந்த ஏங்கிறவர் அதே இது 20 டேஸில் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காரு. ஸோ 20 டேஸில் ஏங்கிறவர் அந்த வேலையை முடிச்சிருக்காரு. ஏங்கிறவர் 20 நாளில் வேலையை முடிக்காரு. அப்போது இங்கே 20ங்கிற டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 20, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ அந்த 20 டோட்டல் ஒர்க்காக வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் 20 வேலையை ஸோ 20 நாளில் முடிக்காருன்னா அவரோட எஃபிஷியன்சி என்ன? 1. கரெக்டாக? ஏங்கிறவரோட எஃபிஷியன்சி 1. ஸோ இந்த எஃபிஷியன்சியில் தான் நீங்கள் 125% கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த 20 அது டேஸ், நீங்கள் டேஸில் எதுவுமே கண்டுபிடிக்கக்கூடாது. அந்த டேஸை வச்சு நீங்கள் முதல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். சரியா? 100% 1ன்னா 125% எவ்வளோ இருக்கும்? 1.25 இருக்கும். கரெக்டாக? ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த எஃபிஷியன்சி தான் எனக்கு வேணும். ஓகேவா? 25% அதிகம்னா ஒரு 2.25 அதிகமாக இருப்பாங்க. சரியா?
அப்போ இதுதான் அவரோட எஃபிஷியன்சி. அண்டு எஃபிஷியன்சி கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டைம் வேணும்னா டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. இதில் டோட்டல் ஒர்க்கு தான் 20ன்னு எடுத்துக்கிருக்கோம். சரியா, டோட்டல் ஒர்க்கு 20. ஸோ 1.25ங்கிறது எஃபிஷியன்சி. சரியா, மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000/125ன்னு வரும். சரியா, இப்போ இதில் காமனாக 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். இல்லை 125ஐ 2 டைம்ஸ் போட்டால் 250, 4 டைம்ஸ் போட்டால் 500, 8 டைம்ஸ் போட்டோம்னா 1000. சரியா, அப்போது 8 டைம்ஸ் போட்டால் 1000. அப்போ 16 தடவை போட்டோம்னா எனக்கு 2000 வரும். சரியா, அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ ஏங்கிறவர் ஒரு வேலையை 20 நாளில் முடிக்காரு, பிங்கிறவர் அவரோட 25% அதிகமான வேலை நல்லா பார்ப்பார். அப்படின்னா அவர் கம்மியான நாள்லேயே வேலையை முடிச்சிருவார். சரியா, அப்போ அவர் 16 நாளில் வேலையை முடிப்பார். சரியா, ஸோ அந்த ரேஷியோ போட்டு இவர் 100% இருந்தார்னா இவர் 125% இருப்பாருங்கிறத நம்ம எழுதிக்கிட்டோம். சரியா, அண்ட் அதுக்கப்புறம் எல்சிஎம் மூலமாக 20 போட்டாச்சு. ஸோ இதை தான் டோட்டல் ஒர்க்காக நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்மகிட்ட இருக்குது, அதனால் 20 அப்படியே போட்டேன். இதை டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணியாச்சு. எஃபிஷியன்சி 1 இருக்குது. சரியா, ஸோ ஏவோட ஒரு நாளைக்கு ஒரு பானை செய்வார்னா பி ஒரு நாளைக்கு 1.25 ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்படின்னா இந்த எஃபிஷியன்சியை இந்த டோட்டல் ஒர்க்கு கூட டிவைட் பண்ணும்போது அவரோட எத்தனை நாள் டைமில் இந்த வேலையை முடிப்பாரோ அந்த டைம் நம்ம கிடச்சிடும். ஓகேவா, ஓகே. A and B can do a work in 10 days. A alone can do it 15 days. In how many days B alone complete the work? இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒர்க்கு தான். இது நீங்களே ஃபைன் பண்ணலாம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்காங்க. ஏ மட்டும் 15 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள். ஸோ அந்த 10 நாள் எழுதிக்கோங்க. ஏ மட்டும் 15 நாள். எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணிங்கன்னா 30 வரும். சரியா, 30 10ஆல் டிவைட் பண்ணலாம், 15ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 வரும். இந்த 3ங்கிறது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுற ஒர்க்கு. சரியா, 15 யூஸ் பண்ணிங்கன்னா 2 வரும். 2ங்கிறது ஸோ ஏங்கிறவர் மட்டும் பண்ணுற ஒரு நாளைக்கு பண்ணுற எஃபிஷியன்சி. சரியா, இது டோட்டல் ஒர்க்கு, இது எல்லாமே எஃபிஷியன்சி. அப்போ எனக்கு பிங்கிறவர் பண்ணுற வேலை மட்டும் வேணும். சரியா, பிங்கிறவர் பண்ணணும்னா ஸோ அவரோட எஃபிஷியன்சி எனக்கு வேணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பானை செய்கிறாங்க. ஏங்கிறவர் மட்டும் 2 பானை செய்கிறாருன்னா பிங்கிறவர் மட்டும் 1 பானை செய்வார். சரியா, அப்போ பிங்கிறோட எஃபிஷியன்சி 1. அப்போது இவரோட எஃபிஷியன்சி 1 இருந்துச்சுன்னா இவர் எத்தனை நாளில் வேலையை முடிப்பார்? அப்போ டைம் ஈக்குவல் டு ஸோ ஒர்க்கு 30 பை இவரோட எஃபிஷியன்சி 1. சரியா, அப்படின்னா ஆன்சர் 30 டேஸ். 30 நாளில் பி அந்த வேலையை பண்ணி முடிப்பார். இதுதான் ஆன்சர். ABC together can complete a work in 6 days. A alone can do it in 10 days, B alone in 15 days. In how many days C can alone complete the work? So same like question. அதில் 2 பேர் வச்சு சொன்னால் இதில் 3 பேர் இருக்காங்க. சரியா, ஸோ ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாளில் பண்ணுறாங்க. ஏ மட்டும் 10 நாளில் பண்ணுறாரு, டி மட்டும் 15 நாளில் பண்ணுறாரு. அப்போ பி மட்டும் சி மட்டும் தனியாக பண்ணணும்னா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அதே மெத்தட் தான், அதே எல்சிஎம் தான். ஸோ 2 பேருக்கு பதிலாக 3 பேர் இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுவீங்க? 6 days, 10 days, 15 days யாரோட எஃபிஷியன்சிலாம் இருக்கோ அதை முதல்ல எழுதிருங்க. சரியா, ஏபிசி 6 பேர்னா 3 பேர் சேர்த்து 6 நாள். அண்ட் அதுக்கப்புறம் ஏ மட்டும் 10 நாள். அண்ட் அதுக்கப்புறம் பி மட்டும் 15 நாள். சரியா, ஸோ இதுதான் ஓவரால் எல்லாரோட எஃபிஷியன்சி. இதோட எல்சிஎம் எவ்வளோ வருது? எஃபிஷியன்சியை 30 வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே டைம், அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்கிற டைம். ஆனால் எனக்கு வேண்டியது எஃபிஷியன்சி தான் வேணும். சரியா, இதை டோட்டல் ஒர்க்காக கன்சியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஸோ 30ங்கிறது டோட்டல் ஒர்க். அப்போது இந்த 6 வச்சு 30 டிவைட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இது 3 பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க்கு. அப்போ இது 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி. சரியா, ஸோ அது 5. அப்புறம் ஏங்கிறவரோட எஃபிஷியன்சி அது 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். சரியா,
அப்புறம் பிங்கிறோட எஃபிஷியன்சி 2ன்னு வரும். ஓகேவா, இதுதான் அந்த இது 3 பேரோட எஃபிஷியன்சி, இது ஏவோட எஃபிஷியன்சி, இது பியோட எஃபிஷியன்சி. இப்போ இந்த 5ங்கிறது 3 பேருமே பண்ணக்கூடிய வேலை. அவங்க 3 பேருமே ஒரு நாளைக்கு 5 பானை செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஏங்கிறவர் 3 பானை செய்கிறாருன்னு அர்த்தம், பிங்கிறவர் 2 பானை செய்கிறாருன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சிங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து 5 பானை செஞ்சுட்டாங்க. அப்போ பிங்கிறவருக்கு என்ன, 3, அவருக்கு எந்த ஒரு பானையும் செய்ய வேண்டாம். புரியுதா? ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ பிங்கிறவர் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டார். புரியுதா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சி வந்து அந்த வேலையை அலோனாக பண்ணாங்கன்னா அந்த வேலையை அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு நாளைக்கும் ஒரு வேலையுமே பண்ணலை. சரியா? அதனால் ஸோ ஆன்சர் வந்து 0 தான். சரியா? 0 days அவங்க எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? A can do a piece of work in 24 days. He worked for 6 days. Then B finished the remaining work in 9 days. In how many days B alone can do the whole work? ஸோ கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 2 பேர் பண்ண ஒர்க்கு கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க்கு கேட்கல. ஏங்கிறவர் மட்டும் ஒரு வேலையை 24 நாளில் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஏங்கிறவர் 6 நாள் ஒர்க் பண்ணுறாரு. சரியா? தென் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ ஏங்கிறவர் 6 நாளில் ஒரு வேலையை முடிச்சிட்டாரு. இன்னும் ஃபுல்லாக வேலையை முடிக்கல. வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏ வந்து கிளம்பிட்டாரு. திரும்ப அந்த வேலையை பிங்கிறவர் வந்து வேலையை பார்க்குறாரு. மிச்சம் இருக்கிற அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு பிக்கு 9 days ஆகுது. அப்போது ஆக்சுவலாக பி மட்டும் அந்த முழு வேலையும் பண்ணாருன்னா அவருக்கு அந்த வேலையை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? சரியா? இதை தான் ஃபைன் பண்ணணும். ஏவோட எஃபிஷியன்சி வேணும்னா இப்போதைக்கு 24 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 9 days நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது முழு வேலையும் பண்ண ஒரு டேஸ் கிடையாது. அது ஏதோ பாதி விட்டுட்டு போன வேலையை பார்த்த டேஸ். அதனால் இதை எடுக்காதீங்க. இப்போதைக்கு முழு வேலையை பண்ணுற எஃபிஷியன்சி இந்த 24 தான். சரியா? ஸோ அதனால் 24 நீங்கள் டோட்டல் ஒர்க்காக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட எஃபிஷியன்சி பார்க்கும்போது நமக்கு 1ன்னு வரும். சரியா? இப்போ கொஸ்டினை பாருங்கள். அவர் வந்து 6 நாள் வேலை பார்க்குறாரு. சரியா? ஸோ 6 நாள் அவர் வேலை பார்த்தாருன்னா அவர் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாரு? ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஒர்க் ஈக்குவல் டு ஸோ இடி. சரியா? அப்போ 6 நாள் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, அதாவது டைம் 6 இருக்குது, எஃபிஷியன்சி 1 இருக்குது. அப்போது ஒரு எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு ஒரு பானை செய்வார். அதை 6 நாளைக்கு செஞ்சாருன்னா ஓவராலாக அவர் 6 பானை செஞ்சு முடிப்பார். சரியா? இதான் மீனிங். அப்போ மொத்தமாக எனக்கு 24 பானை இருக்குது. அதில் இவர் மட்டும் 6 நாள் வேலை பார்த்துருக்காருன்னா 6 பானை முடியும். அப்போ இன்னும் மிச்சம் ரிமைனிங் இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது? இவர் மட்டும் இந்த 24 பானையில் 6 பானையை செஞ்சுட்டாரு. இன்னும் மிச்சம் 18 பானை இருக்குது. சரியா? இந்த 18 பானையை யார் தான் இனிமேல் பண்ணி ஆகணும்? இந்த பிங்கிறவர் வந்து தான் முடிச்சாகணும். சரியா? ஸோ இந்த 18 பானைங்கிறது ஒர்க்கு. ஓகேவா? அவர் வந்து 9 days முடிக்காருன்னா இந்த 9 டேங்கிறது டைமு. அப்போது இந்த ஒர்க்கை அவர் இவ்வளோ டைமில் முடிக்கும்போது அவருடைய எஃபிஷியன்சி என்னன்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலே பாருங்கள், ஒர்க் ஈக்குவல் டு இடின்னா எனக்கு எஃபிஷியன்சி வேணும். அப்போ இ ஈக்குவல் டு W/Tன்னு வரும். சரியா? ஸோ ஒர்க்கு வந்து 18, டி வந்து 9. சரியா? ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். அப்போது இவரோட எஃபிஷியன்சி 2. சரியா? ஸோ இவரோட எஃபிஷியன்சி 2ன்னு இருந்துச்சுன்னா டோட்டல் ஒர்க்கு 24. கரெக்டாக? ஸோ அப்போது இவர் தனியாக அந்த வேலையை முழுசாக பார்த்தாருன்னா எவ்வளோ நாள் ஆகும்? அதை தானே கேட்குறாங்க. ஸோ ஓவரால் 24 வேலையை இவர் 2 வேலை ஒரு நாளைக்கு முடித்தாருன்னா இவர் 12 நாளில் அந்த வேலையை முடிப்பார். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 12 days. ஓகேவா? A can do a work in 16 days and B in 24 days. They work together for 4 days. Then A leaves. How many more days will B finish the remaining work? So question explain பண்ணுறேன். ஏங்கிறவர் ஒரு வேலையை 16 நாளில் முடிக்காரு, பிங்கிறவர் 24 நாளில் முடிக்காரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? இந்த 4 நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஏங்கிறவர் மட்டும் போயிடுறாரு. மீதி இருக்கிற ஒர்க்கை இனிமேல் பி மட்டும் தான் பண்ணி ஆகணும்.
அப்போ மீதி இருக்கிற ஒர்க்கை பி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அதை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கு எஃபிஷியன்சி என்னன்னு ட்ரை பண்ணுங்கள். A 16 B 24. இதுக்கு எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா இதை 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா ஸோ டபுளாக போடும்போது வராது. ஸோ இது 2ஆல் பெருக்கும்போது 48 வரும். 48 16 டிவைட் ஆகும். சரியா? ஸோ 48 தான் எல்சிஎம். அப்போ இதைத்தான் நீங்கள் டோட்டல் ஒர்க்கு அசியூம் பண்ணிக்கணும். அப்போ ஏங்கிறோட எஃபிஷியன்சி வேணும்னா இதை டிவைட் பண்ணணும். 48 16 டிவைட் பண்ணால் 3 வரும். 24 48 வச்சு ஸோ 48 டிவைட் பண்ணோன்னா 2 வரும். ஏங்கிறோட எஃபிஷியன்சி 3, பிங்கிறோட எஃபிஷியன்சி 2. சரியா? ஸோ இது எஃபிஷியன்சி பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? டோட்டல் ஒர்க்கு இது எஃபிஷியன்சி இவ்வளவு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து அவங்களோட எஃபிஷியன்சி 5. கரெக்டாக? ஸோ அப்போ அவங்க எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ வேலையை முடிக்கணும்னா WA = ETயா? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட எஃபிஷியன்சி 5. சரியா? அண்டு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்க ஓவராலாக ஒரு 20 பானை செஞ்சுருப்பாங்க. சரியா? அப்போ 48 பானை மொத்தமாக இருக்குது. அப்போ 20 பானை அவங்க செஞ்சுருக்காங்க. மீதின்னு எத்தனை பானை இருக்குது? 28 பானை மீதி இருக்குதா? இது மிச்சம் இருக்கிற ஒர்க்கு. சரியா? அண்ட் அதுக்கப்புறமா இதை பி மட்டும் தான் தனியாக செஞ்சாகணும். சரியா? ஏ போயிட்டாரு. அப்போ பிங்கிறவரோட எஃபிஷியன்சி என்ன? 2. சரியா? அப்போ இந்த ஒர்க்கை பி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அவர் பண்ண வேண்டிய ஒர்க்கு. இதை அவருடைய எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணணும். அவருடைய எஃபிஷியன்சி 2. சரியா? இதை டிவைட் பண்ணோன்னா ஸோ 28 பாதி 14. அப்போது மிச்சம் இருக்கிற அந்த ஒர்க்கை பி பண்ணுறதுக்கு 14 days ஆகும். சரியா? இதுதான் ஆன்சர். A is twice as efficient as B. Together they can complete a work in 18 days. In how many days can A alone complete the work? ஏங்கிறவர் பியை விட 2 மடங்கு நல்லா வேலை பார்ப்பார். சரியா? அப்போனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 18 நாளில் முடிக்காங்கன்னா அதில் ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? A is twice efficient as Bனா ஸோ ஏங்கிறவர் 2 வேலையை பார்க்கும்போது பிங்கிறவர் ஒரு வேலையை பார்ப்பார். இதானே அதுக்கு மீனிங்கு. கரெக்டு தானே? இப்போ என்னென்னா இவங்க 2 பேர் சேர்ந்து 18 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிற ரேஷியோ எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ. சரியா? அதை நீங்கள் டைரெக்டாக இந்த டேஸ் கூட போய்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் எஃபிஷியன்சிக்கான இதை எடுத்திருக்கீங்கன்னா இந்த டேஸ்லேருந்து நீங்கள் எஃபிஷியன்சி தான் எடுக்கணும். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து 18 அதை எழுதிக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 18 எடுக்கிறாங்கன்னா டோட்டல் ஒர்க்கை 18 வச்சுக்கோங்க. அப்போ எஃபிஷியன்சி 1ன்னு வருமா? ஸோ 2 பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி 1. ஓகேவா? இது அவங்களோட எஃபிஷியன்சியோட ரேஷியோ. ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி இருக்குதுன்னா இதை நீங்கள் 2 1ன்னு எடுத்துக்கூடாது. 2x 1xன்னு தான் எடுத்துக்கணும். சரியா? இவர் 2 மடங்கு வேலை பார்க்காரு, இவர் 1 மடங்கு வேலை பார்க்காரு. அப்போது 2x + x = 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3xன்னு வருமா? அதாவது ஏன் ப்ளஸ் போட்டேன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து தானே அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போ இவரோட எஃபிஷியன்சியை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1 வருது. அப்போது 3x = 1ன்னா x = 1/3. சரியா? இந்த x வந்து 1/3னா a வந்து 2 மடங்கு வேலை பார்ப்பார். கரெக்டா? 2 மடங்கு இவர் வேலை பார்க்கறனா ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ மேலே இது நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அவருடைய எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த எக்ஸோட வேல்யூவை இங்கே போட்டிங்கன்னா 1/3ன்னு வரும். அப்போ 2/3ன்னு இது மாறுது. சரியா? ஏங்கிறவரோட எஃபிஷியன்சி 2/3ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் ரேஷியோவில் வந்து டேரெக்டாக பண்ணக்கூடாது. அந்த எக்ஸோட வேல்யூவை ஃபைன் பண்ணியாச்சு, ரேஷியோ ஃபைன் பண்ணி அந்த எஃபிஷியன்சியை நான் ஃபைன் பண்ணிட்டேன். எஃபிஷியன்சி கிடச்சிருச்சுன்னா டோட்டல் ஒர்க்கை இதை தானே நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த டோட்டல் ஒர்க்கில் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. என்ன பண்ணிட்டேன்னா இந்த 2த்தையும் நான் பெருக்கிட்டேன். சரியா? இது 2த்தையும் நான் பெருக்கக்கூடாது. எனக்கு வேண்டியது
எத்தனை நாள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டைமோட ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி. கரெக்டாக? இங்கே டோட்டல் ஒர்க்கு 18, ஒர்க்கு 18 பை எஃபிஷியன்சி. நான் இதை டிவைடு தான் பண்ணணுமே தவிர நான் இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன், தான் மிஸ்டேக். சரியா? நான் என்ன பண்ணணும்னா இந்த 18 இந்த 2/3 நான் டிவைட் பண்ணணும். சரியா? இந்த 18 நான் 2/3 டிவைட் பண்ணேன்னா கீழே 2/3 வருமா? இப்போது டிவைடில் இருக்கிறத மேலே வச்சு நம்ம பெருக்கும்போது 2/3 எனக்கு 3/2 மாறிடும். சரியா? ஸோ அப்போ எனக்கு 2 டிவைட் பண்ணால் 9 வரும். 9 × 3 27 டேஸ்னு வரும். சரியா? ஆன்சர் 27 டே தான். சரியா? 12 டே கிடையாது, 27 டேஸ் ஆகும் ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு. சரியா? ஓகே, ஏ அண்ட் பி கேன் டூ ஒர்க் இன் 12 டேஸ், பி அண்ட் சி இன் 15 டேஸ் and A and C in 20 days. In how many days A, B, C together complete the work? ஸோ அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க, பியும் சியும் சேர்ந்து 15 நாளில் வேலையை முடிக்கிறாங்க, அண்ட் ஏயும் சியும் சேர்ந்து 20 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா ஸோ ஏயும் பியும் சியும் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. சரியா? ஸோ நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் டக்குன்னு எல்சிஎம்மாக 12, 20, 15 அப்படி போட்டக்கூடாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தர் பண்ண வேலை கிடையாது, அது 2 பேராக பண்ண வேலை. சரியா? ஸோ அதை அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி என்ன? பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி என்ன? ஸோ டேஸை நீங்கள் எஃபிஷியன்சியாக மாற்றிடுங்க, அப்போ தான் நம்மளால் ஆன்சரை ஃபைன் பண்ண முடியும். சரியா? ஸோ அதே தான், ஏயும் பியும் சேர்ந்தால் 12 டேஸ், பியும் சியும் 15 டேஸ் அண்ட் ஏயும் சியும் 20 டேஸ். சரியா? இந்த 3 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன நம்பர் வரும்? 60 ரவுண்டாக எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா அந்த 60 வந்து 3 நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 12ஆலையும் டிவைட் ஆகும், 15ஆலையும் டிவைட் ஆகும், 20ஆலையும் டிவைட் ஆகும். சரியா? அண்ட் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ ஏயும் பியும் சேர்ந்து பண்ணுற அவங்களுடைய எஃபிஷியன்சி 5ன்னு வரும். 15ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா பியும் சியும் அவங்களோட எஃபிஷியன்சி 4. அண்ட் அதுக்கப்புறம் ஏயும் சியும் 20 வேலையை முடிக்கிறாங்கன்னா 60 வேலையை முடிக்க 3. ஸோ இது வந்து ஏயோட எஃபிஷியன்சி கிடையாது, ஏ பி 2 பேரோட எஃபிஷியன்சி சேர்ந்து இருக்கு. இங்கே பியும் சியும் அவங்களோட எஃபிஷியன்சி சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி இங்கே சியும் ஏயும் அவங்களோட எஃபிஷியன்சி சேர்ந்து இருக்கு. சரியா? அப்போது எனக்கு இதில் இருந்து அவங்களோட வேல்யூஸை நான் ஃபைன் பண்ணணும். சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும்? இவங்க 3 பேரும் சேர்ந்தா எவ்வளோ வேலையை முடிப்பாங்கன்னு அதாவது எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டுறாங்க. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்தா இவங்களோட எஃபிஷியன்சி என்ன, அதை நான் ஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ யோசிச்சு பாருங்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ன எஃபிஷியன்சி இருக்குங்கிறது. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தா ஸோ இதில் ஏயும் 2 தடவை அவரோட வேலை 2 தடவை மிக்ஸ் ஆகிருக்கு, பியோட வேலையும் 2 தடவை மிக்ஸ் ஆகிருக்கு, அண்டு சியோட வேலையும் 2 தடவை மிக்ஸ் ஆகிருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம எல்லாத்தையுமே கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேரோட எஃபிஷியன்சி கிடச்சிருமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இதில் எல்லாரோட வேலையும் 2 தடவை அதில் ஒரு நாள் வேலை இங்கே இருக்குது. சரியா? அப்போ எல்லாரோட வேலையும் இங்கே மொத்தமாக கூட்டிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஸோ 3 பேரோட ஒரு நாள் பார்க்குற வேலை மட்டும் நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதை தான் பண்ண போகிறேன். அப்போ இந்த 3த்தையுமே நம்ம கூட்டினா ஸோ 12, அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 6. ஓகேவா? அப்போ இவங்க 3 பேரும் ஒரு நாளைக்கு சேர்ந்து 6 பானை செய்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஓவராலாக எனக்கு 10 பானை இருக்குது, சாரி ஓவராலாக 60 பானை இருக்குது. அந்த 60 பானையை ஒரு நாளைக்கு 6 பானைன்னு செஞ்சோம்னா 60 பானையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ டோட்டல் ஒர்க் 60, எஃபிஷியன்சி 6னா எனக்கு 10 நாள் ஆகும். புரியுதா? 10 டேஸ் தான் ஆன்சர். அந்த எஃபிஷியன்சி யாரோடது, அதுலேருந்து அந்த 3 பேரோட எஃபிஷியன்சி மட்டும் எப்படி எடுக்கலாங்கிறது யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ 3 பேரோட எஃபிஷியன்சி இங்கே மொத்தமாக கூட்டினா 12. ஏன் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இங்கே 2 பேரோட சேர்ந்து இருக்கும். ஏன்னா ஏபிசி இருக்குது, பி அண்ட் சி இருக்குது, சி அண்ட் ஏ இருக்குது. அப்படின்னா எல்லாரோட 2 நாள், ஸோ ஒரு நாள் ஒர்க் மட்டும் இருக்காது, 2 நாள் ஒர்க்கிங் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு நாள் ஒர்க் தான் வேணும். அப்போ நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 பேரோட ஈக்குவலான ஒரு நாள் ஒர்க் கிடைக்கும். சரியா? அப்போ அவங்க 3 பேரும் சேர்ந்து 6 பானை செய்கிறாங்க. 6 பானை ஒரு நாளைக்கு செஞ்சாங்கன்னா 60 பானை செய்கிறதுக்கு 10 நாள் ஆகும். இதுதான் ஆன்சர். A can do work in 30 days, B in 40 days. They work on alternative days. So
starting with A, in how many days will the work be completed? இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, ஏ வந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்காரு, பி வந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா மொதல் நாள் வந்து ஏ ஒர்க் பண்ணுறாரு, ரெண்டாவது நாள் வந்து பி ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த ஏ வந்து ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த பி வந்து ஒர்க் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஒர்க் பண்ணல. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை பார்க்காரு, அடுத்த நாள் இன்னொருத்தர் வேலைக்கு வராரு. சரியா? ஸோ இங்கே பாருங்கள் கொஸ்டினில் ஸ்டார்டிங் வித் ஏ, ஓகேவா? அவங்க ஏ தான் ஃபஸ்ட் அந்த நாள் மொதல் நாள் வராரு, ஏ அவரோட வேலையை பார்க்காரு. ரெண்டாவது நாள் வராங்க, பி அவரோட வேலையை பார்க்காரு. மூணாவது நாளில் அப்போ யார் வேலை பார்க்க வருவா? திரும்பவும் ஏ தான் வேலை பார்க்க வருவார். நாலாவது நாளில் திரும்பவும் பி வேலை பார்க்க வருவார். சரியா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த வேலையை பார்த்தாங்கன்னா அந்த மொத்த வேலையை அவங்க முடிக்கிறதுக்கு ஓவராலாக எவ்வளவு டேஸ் ஆகும்னு கேட்குறாங்க. சரியா? இது வழக்கம் போல் மொத்தமாக எஃபிஷியன்சி என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு எஃபிஷியன்சி வேணும்னா ஸோ 30, இது வந்து பியோட முடிக்கிற நாள். சரி, ஏ வந்து 30 நாளில் முடிக்காரு, பி 40 டேஸில் முடிக்காரு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணோன்னா ஸோ காமனான நம்பர்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். அப்போ 120 வரும். சரியா? ஸோ 1200 வரும். பட் 0ங்கிறது காமன் தானே. ஸோ அதனால் 120 போதும். இதில் 4 டைம்ஸ் இருக்குது, இதில் 3 டைம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஏங்கிறோட எஃபிஷியன்சி 4, இதோட டிவைட் பண்ணிங்கன்னா பியோட எஃபிஷியன்சி 3. சரியா? இதுதான் டோட்டல் ஒர்க்கு, இது அவங்களோட எஃபிஷியன்சி. இப்போ தான் கொஸ்டின். சரியா? முதல் நாள் யார் வேலை பார்க்குறா? ஏ வேலை பார்க்குறாரு. அவரோட எஃபிஷியன்சி 4. இவரால் ஒரு நாளைக்கு 4 பானை செய்ய முடியும்னா முதல் நாள் எத்தனை பானை செஞ்சிருப்பாரு? 4 பானை செஞ்சிருப்பாரு. ரெண்டாவது நாள் யார் வரா? பி வராரு. பியால் ஒரு நாளைக்கு 3 பானை செய்ய முடியும். அப்போ இவரும் ஒரு நாளில் 3 பானை செய்கிறாருன்னா இவர் 3 நாள் பண்ணியிருப்பார். சரியா? அதுக்கு அடுத்த நாள் யார் வரா? திரும்ப ஏ தான் வராரு. அவரும் அடுத்த நாளில் ஒரு நாளில் 4 பானை செஞ்சிருப்பார். திரும்ப பி வந்து 3 பானை செஞ்சிருப்பார். சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு 2 நாளுக்கும் ஒரு தடவை எத்தனை வேலை முடியுது? இந்த 2 நாளைக்கு 7 பானை செய்கிறாங்க, இந்த 2 நாளைக்கு 7 பானை செய்கிறாங்க. சரியா? அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை 7 பானைங்கிறது செய்கிறாங்க. இது வந்து மாறாமல் அப்படியே போகுது. சரியா? அப்போ 120 டேஸ், அதாவது 120 பானை மொத்தமாக இருக்குது. சரியா? 2 நாளைக்கு ஒரு தடவை 7 பானை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ எத்தனை நாளையில் இந்த 120 பானை அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 2 டேஸ்க்கு 7 பானை செய்கிறாங்க. அப்போ 1 டேக்கு எத்தனை பானை செய்வாங்க? 2 டேஸ்க்கு 7 பானை செய்கிறாங்கன்னா சராசரியாக 1 டேக்கு 3.5 அப்படிங்கிற அந்த பானை செய்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 3.5 பானை அவங்க செய்கிறாங்க. அப்போ 120 பானை செய்கிறதுக்கு 120/3.5ன்னு வருமா? இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 2 சைடும் காமனா இங்கேயும் நம்ம ஒரு 10ஆல் பெருக்கிக்கலாம். இங்கே 10ஆல் பெருக்கிங்கன்னா புள்ளி இங்கே வந்துடும். சரியா? அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு போயிடும். அப்போ 1200 35ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ காமனாக 5 இருக்குது. ஸோ இதில் 7 இருக்கும், அண்ட் இதில் ஸோ 2 மீதி 2ல் அப்போ 5, ஸோ 4 அண்ட் ஒரு 0. சரியா? ஸோ இந்த 240ல் எத்தனை 7 இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 21 3 டைம்ஸ் இருக்குது, மிச்சம் 3 1, அப்போ 30. 30ல் 4 டைம்ஸ் இருக்குது, மிச்சம் 2. அப்போ அதில் 2 டைம்ஸ் இருக்குது, மிச்சம் 6. 60ல் ஸோ 8 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? 34.28 டேஸ். இதுதான் ஆன்சர். இவங்க 2 பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை அவங்க முடிக்கிறதுக்கு 34.28 நாள் ஆகும். ஓகேவா? 12 men can complete a work in 20 days. How many days will 15 men take to complete the same work? Assuming equal efficiency. சரியா? 120 பேர் 20 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரி 15 பேர் ஸோ அதே வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. புரிஞ்சா?
இதில் எல்லா மென்னுமே அதில் இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு நாளைக்கு ஒரு வேலையை சேமாக வேலையை முடிக்கிறாங்கன்னா, ஸோ 12 பேர் 20 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா 15 பேர் எவ்வளோ நாள் வேலையை முடிப்பாங்க, இதை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். சரியா?